ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திற்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இதை போல கூடி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் வல்லமை உள்ளதாயும் பெரிய மாற்றங்களை தேசத்திலே வாலிபர்கள் மத்தியிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அந்த 1 மணி நேரம் எங்கேயும் போகாதபடி இதே இணைப்பிலே தரித்திருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். இந்த இணைப்பிலே இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு முன்பதாகவே உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார் யாராவது இப்படிப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அவர்களையும் நீங்கள் இந்த இணைப்பை அவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். இந்த லிங்கை அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஜெபத்திலே இணையட்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, மகிமையின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கிற அந்த ஜெப நேரத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வரும்படி உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, சகல ஆறுதலின் தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை எல்லாரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. We need your presence, oh God. We need your grace, oh God. We need your anointing, oh God. எங்கள் மத்தியில கர்த்தர் அபிஷேகம், எங்கள் மத்தியில கர்த்தரின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. அபிஷேகிக்கிற தேவன் எங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. இந்த ஜெப நேரம் முழுவதும் திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஜெப நேரம் முழுவதும் கர்த்தருடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இந்த ஜெப நேரம் முழுவதும் எங்களுடைய ஆவினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதித்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் மகிழ்ச்சியோடு எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். என்னோடு இணைந்து புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை நாள் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Thank you, Jesus. புதிய கிருபையை தந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக ராஜா. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு புது கிருபை தாங்கப்பா. புது இரக்கத்தை தேவன் தரும்படியா ஜெபிக்கிறோம். புதிய அனுக்கிரகத்தை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். புதிய வாசல்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். புதிய ஜெப ஆவியை தரும்படியா ஜெபிக்கிறோம். புதிய ஆத்தும பாரத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரே ஒடுங்கி போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் ஆண்டவரே புதிய கிருபையை ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய இரக்கத்தை ஊற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் செய்கிற இந்த வேளையில், இந்த ஜெப நேரத்திலேயே, ஜெபத்தின் துவக்கத்திலேயே உங்க புது கிருபை எல்லார் மேல ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். அவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பது. இந்த தேவன் நம்முடைய அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு அப்படியே பதில் தருகிறார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வாலிபர்களின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சிறந்த குணங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வரப்போகிற தலைமுறைக்கும் இருக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்ற ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த வாலிபன் மேல் பெரிய ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருந்தார். மோசே மரித்த பிறகு அடுத்து ஆண்டவருடைய கண்கள் ஒரு அடுத்த தலைவனை தேடுகிறது. இந்த காலகட்டத்திலும் கூட ஆண்டவர் ஒரு அடுத்த தலைமுறையில் தலைவர்களை தேடுகிறார். ஜனங்களை இரட்சிப்புக்குள் நடத்த, அபிஷேகத்துக்குள் நடத்த சுவிசேஷகர்களை உருவாக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர்களை உருவாக்க விரும்புகிறார். மேய்ப்பர்களை உருவாக்க விரும்புகிறார். ஒரு தலைமுறை போகிறது, அடுத்த தலைமுறை வருகிறது என்று வேதம் சொல்வது போல ஒரு தலைமுறை முடியும் பொழுது தேவன் அடுத்த தலைமுறையை தேடுகிறார். ஒருவேளை இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்களில் வாலிபர்களே, நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை தேடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு வேண்டும், நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும். சரி, இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். God's plan about Joshua, அது இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறது? இந்த தாசனாகிய மோசே மரித்து போனான். அதற்கு பிறகு யோசுவா, உன்னைத்தான் நான் தேடுகிறேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி என்றால் ஒவ்வொரு வாலிபர்களும் தங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிய வேண்டும். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தணும். முக்கியமாக கர்த்தரை அறிந்த வாலிபர்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஏதோ உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், படித்தோம், திருமணம் செய்தோம், குடும்பத்தை அமைத்தோம், வாழ்ந்து முடித்தோம் என்று இல்லாதபடி என்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை வாலிபர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் அவர்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மோசேயோடு இருந்து அவனை நடத்தின கர்த்தர் ஆண்டவரே, அவனுக்கு பின்பு வந்த ஆண்டவரே யோசுவாவோடு கூட ஆண்டவரே பலன் கொண்டு திடமனதாயிரு என்று அவனை தேற்றி ஆண்டவரே, அவனை அழைத்து ஆண்டவரே தேசங்களுக்கு ஆண்டவரே மக்களை நடத்துவதற்கு இந்த கிரேட் கேப்டனாக நீ வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் என்று வசனம் சொல்கிறதே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே மோசேக்கு அடுத்தது ஆண்டவரே வந்த ஆண்டவரே யோசுவாவை போல ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவரே முற்பிதாக்களை போல மாறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருந்த குணாதிசயங்கள் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருந்த பலம் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருந்த திடம் ஆண்டவரே, இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், எங்கள் பிள்ளைகள் எங்கள் முற்பிதாக்களை போல மாற மாட்டார்கள் என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு அன்று கவலையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக இந்த நாளில பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நீர் கரத்தில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவாவை போல கரத்தில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவா சென்ற இடமெல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் உமக்காக வைராக்கியத்தோடு வாழட்டும் ஆண்டவரே. பலன் கொண்டு திடமனதா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்திற்கும் எல்லா கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தாமை பிள்ளைகளை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள யோசுவாவை போல திடன் இருக்கட்டும், பலன் இருக்கட்டும் ஆண்டவரே. நீ அப்படி எடுத்து இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில அப்படிப்பட்ட யோசுவாக்களை இந்த நாட்களில் தேவன் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மங்கி இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே மோசே போனதுக்கு அப்புறம் மங்கி இருக்கிற நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. யோசுவாவின் காலங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. இது யோசுவாவின் காலமாய் மாறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளை அப்படி எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளை அப்படியாக தேவன் பயன்படுத்த போவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய மாற்றங்களை, பெரிய காரியங்கள் எங்கள் தேசத்திலும் எங்கள் சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் செய்ய போவதற்காக பாரத்தோடு ஜெபித்து ஆண்டவரே உமது கரத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதே போல யோசுவாக்களை தேசத்தில் எழுப்ப போகிறதற்காய் எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, அடுத்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய தலைவர்களை மாத்திரமல்ல பூமிக்குரிய தலைவர்களையும் ஆண்டவரை எழுப்புங்கப்பா. எங்கள் வாலிபர்கள் தேசங்களை ஆளட்டும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரை தேசத்திலே நியாயாதிபதிகளாய் வைக்கும்படியா ஜெபிக்கிறையா. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை தேசத்திலே நியாயாதிபதியாய் வைப்பீராக. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேசத்திலே தலைமைத்துவ நிலைமைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு அடுத்த தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைமுறை எழுப்பப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கூட இப்படிப்பட்ட லீடர்ஷிப் பொசிஷனுக்கு கர்த்தர் உயர்த்துவீராக. அவர்கள் உயர்த்தப்பட முடியாதபடி அவர்களை ஆட்கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் ஆவி, பலமற்ற ஆவி, திடமற்ற ஆவிகள் எல்லாம் விலகுவதாக. நான் ஒரு வாலிபன், என்னை கொண்டு என்ன செய்ய முடியும், எனக்கு ஞானம் இல்லை என்று ஆண்டவரை கலங்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளை தட்டி எழுப்பி நான் உனக்கு பலனா இருக்கிறேன், ஞானமா இருக்கிறேன் என்று சொல்லி உயர்த்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அப்படியே மாற்றப் போகிறார். பிள்ளைகளின் எதிர்காலம் அப்படியே உயர்த்தப்பட போகிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னொரு வாலிபனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வாலிபனை குறித்து அவருடைய தகப்பனுக்கு ஒரு பெரிய தரிசனம். ஏனெனில் ஆண்டவர் தன்னோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பங்கு தன் குமாரனுக்கு இருக்கிறது. ஆகவே அவன் வாழ்வு சரிவர அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த தகப்பன் ஆதங்கம் கொள்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்றால்
ஆபிரகாமுக்கு இன்னும் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கேரி பண்ணி கொண்டு போகிறது அவருக்கு பிறந்திருக்கிற குமாரனாகிய ஈசாக்கின் மிகப்பெரிய பொறுப்பு. இந்த ஈசாக்கு தனி மனிதனாய் வாலிபனாய் இருக்கிறான். அவன் குடும்பமாகும் பொழுது அவனுக்கு சந்ததி வர வேண்டும். அந்த சந்ததியில் அவனோடு இணைக்கப்பட போகிற மகள் ஆண்டவர் நியமித்த மகளாக இருக்க வேண்டும். இதில் ஆபிரகாம் மிக கருத்துடையவராக இருக்கிறார். ஆபிரகாம் இப்படி ஒரு பெண்ணை வெளிப்படுத்தினார். இந்த பெண்ணைத்தான் நீ கல்யாணம் பண்ண வேண்டும், அந்த பெண்ணைத்தான் தேடிக்கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு விசுவாச பெண், தேவன் நியமித்த பெண். இது ஆபிரகாமின் தீர்மானம். இந்த தீர்மானத்தை எலெயாசாருக்கு சொல்லுகிறார். எலெயாசார் கடந்து போகிறார். இந்த தீர்மானத்தை தகப்பன் எடுக்கும் பொழுது ஈசாக்கு எதையுமே சொல்லவில்லை, தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாலிப பிள்ளைகள் தங்கள் எதிர்காலத்தை தெரிந்தெடுக்கிற காரியத்தில் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குழப்பங்கள். பல பிள்ளைகள் திருமணமே வேண்டாம் என்று இருக்கிறார்கள். திருமணத்தை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் விருப்பம் போல தெரிந்து கொள்கிறார்கள். சிக்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள். விசுவாச வாலிபனுக்கு அவன் தாகத்திற்கும் தரிசனத்திற்கும் அழைப்புக்கும் ஏற்ற ஒரு மகள் வந்தால்தான் அவன் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்கும். நம்முடைய சந்ததிக்காய் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, வாலிப பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை துணைக்காய் ஜெபிக்க போகிறோம். பிசாசு குழப்பங்களை கொண்டு வந்து போட்டு பிரித்து கொண்டிருக்கிறான். இந்த குழப்பங்கள் எல்லாம் மாற வேண்டும். நான் சமீபத்தில் பயணித்து சென்ற தேசத்தில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். 2 வாலிபர்கள் திருமணம் செய்கிறார்கள், ஆண்கள். திருமணத்தை விசுவாச குடும்பம் நடத்துகிறது. திருமணம் செய்த பிறகு திருமணமான ஒரு வாலிபன் இன்னொரு பெண்ணிடத்திலே தனக்கு சந்ததி வேண்டும் என்று பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறார். திருமண உறவில் வாழுகிறவர்கள் 2 ஆண்கள். பிள்ளை பிறக்கிறது. பிள்ளையை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வாலிபனுடைய தாய் வந்து சொல்லுகிறாள், எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான் என்று. இது என்ன அலங்கோலம்! திருமணம் நடக்கும் பொழுது நடத்தி வைத்தவர்கள் விசுவாசிகள். இந்த முறையில் பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளையை கண்டு மகிழுகிறவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகளே, இன்றைக்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். ஏவாளை ஆதாமிடத்திலே ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். தட் இஸ் காட்ஸ் பேட்டர்ன் அண்ட் தட் இஸ் காட்ஸ் டிசைன். இதுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா கிரியைகளும் பிசாசின் கிரியைகள். உங்கள் பிள்ளைகளில் யாராவது இப்படி சேம் ஜெண்டரோடு திருமணம் செய்கிறேன் என்று சொல்லுகிற இந்த திருமண ஒப்பந்தத்துக்கு நீங்கள் சம்மதமே தெரிவிக்கக்கூடாது. ஒரு பெண் ஒரு பெண்ணோடு வாழ்ந்து திருமணம் செய்வதற்கோ, ஒரு ஆண் ஆணோடு வாழ்ந்து திருமணம் செய்கிற அலங்கோலத்திற்கு விசுவாசிகளாகிய உங்கள் ஒருவரும் நீங்கள் துணை நிற்கக்கூடாது. அந்த பிள்ளை உங்களை விட்டு விலகி போனால் கூட பரவாயில்லை. தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த காரியத்திற்கு நீங்கள் ஒத்து போகக்கூடாது. காரியத்தை கேட்டு மிகவும் துக்கப்பட்டேன். என்ன ஆண்டவரே இது! சோ கால்ட் கிறிஸ்டியன்ஸ். கர்த்தர் பரிசுத்தமான சந்ததியை உருவாக்கும்படிதான் ஆதாமுக்கு ஏவாளை படைத்தார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த சந்ததியாய் உருவாக வேண்டும். இதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா நீர் பரிசுத்தரையா, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரப்பா. இந்த வேளையில் நாங்கள் ஆராதனை செய்கிறோம்ப்பா. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் சந்ததிக்கான இந்த ஜெபங்களை என் தகப்பன் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரை அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா திருமணத்திற்காக ஆண்டவரை பர்டிகுலராக காத்து நிற்கிற பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் எங்க பிள்ளைகள் ஆண்டவரை அவர்கள் இருதயத்தில் ஏவி அவர்களை நேர்வழியாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நேர்வழியாய் நடத்துங்கப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவுகளுக்கு நேரா எங்க பிள்ளைங்க போயிடவே கூடாது ஆண்டவரை. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரை உம்முடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கணும். உமக்கு சித்தமான பெண்மகள் வர வேண்டும், உமக்கு சித்தமான ஆண்மகன் வர வேண்டும் ஆண்டவரை. பரிசுத்த சந்ததி உருவாவதற்காக
ஆவியானவர் அப்பா எங்கள் பிள்ளைகள் மேல திருவுளம் பற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்துவீராக, உம்முடைய திட்டத்தின்படி நடத்துவீராக. ஒரு போதும் ஆண்டவரே சத்துரு விதைக்கிற ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே கண்ணிக்குள்ள ஆண்டவரே எங்க பிள்ளைகள் சிக்கி விட கூடாதுப்பா. ஆண்டவரே இந்த வேளையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. கல்வாரி ரத்தத்தை பூசி செபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜா. எங்கள் தேசங்கள்ல இருக்கிற எல்லா ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவர் எங்க பிள்ளைகளை வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. எலியேசரை நேர்வழியாய் வழி நடத்தின தேவன் அப்பா, எலியேசரை ஆண்டவரை சரியான முறையில நடத்தி அப்பா ஈசாக்குக்கு ஒரு அருமையான பெண்மகளை கொண்டு வந்த எங்கள் தகப்பன் அப்பா, இதே போல ஆண்டவரே இந்த உம்முடைய பேட்டர்ன் படி ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெண் பிள்ளைகள் அமையட்டும், ஆண் பிள்ளைகள் வருவார்களாக. பக்தி உள்ள சந்ததி, பக்தி உள்ள ஸ்திரீ, பக்தி உள்ள தேவ மகன் ஆண்டவரே அப்பா வருவானாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு போதும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே சந்ததி வேண்டாம்ப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேண்டாம்ப்பா. ஆணும் ஆணுமாக பெண்ணும் பெண்ணுமாக ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத உறவின் முறைகள் அப்பா எங்கள் சந்ததிகளுக்குள் வருவதில்லை இயேசுவின் நாமத்தினால. ஒரு போதும் ஆண்டவரே ஓரினை சேர்க்கையின் ஆவி ஒரு போதும் குடும்பங்களுக்குள் வருவதில்லை இயேசுவின் நாமத்தினால. அப்பா உங்க நாமத்தினால எங்க குடும்பத்தின் வாசல் நிலைக்கால்கள்ல இந்த பரிசுத்த முத்திரையை போட்டு ஜெபிக்கிறோம்பா. நீர் பரிசுத்த ராஜா. எங்க கூட்டம் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை அப்பா பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக, பரிசுத்த வாழ்க்கையை வாழ அப்பா தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. அப்பா அவர்கள் திருமண வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல முடிவெடுக்கப்படட்டும் ஐயா. நீங்க அதற்கு தலைவனாய் வந்து ஆண்டவரே சந்ததிகளை உருவாக்குவீராக. ஆவியானவர் ஆண்டவரே அப்படி கிருபையை நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் சந்ததிகள் மேல ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஒரு பரிசுத்த முத்திரையை போட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததி என்று சொல்லப்படுவதாக என்று எழுதியிருக்கிறதேப்பா. இந்த எழுத்தின்படி எங்கள் சந்ததிகள் உம்மை சேவிக்கிற சந்ததிகளாய் மாறட்டும் ஐயா. அப்பா நீங்க அப்படி உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம்பா. ஒரு போதும் அந்நிய நுகத்தில இணைக்கப்படுவதில்லைப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒரு போதும் உமக்கு சித்தமில்லாத ஆண்டவரை காரியங்களை செய்வதில்லை இயேசுவின் நாமத்தினால. திருமண காரியங்கள் உம்முடைய சமூகத்தில் நிச்சயிக்கப்படுவதாக, உம்முடைய ஆண்டவரே சித்தப்படி நடந்தேறுவதாக, உம்முடைய ஆண்டவரே பெரிதான கிருபையின்படி அப்பா சந்ததிகள் உருவாக்கப்படுவதாக. அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதற்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், பொல்லாத பிசாசின் அரண்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நீங்க மகிமைப்பட போறதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்மையும் நம்முடைய சந்ததியையும் நம்முடைய தலைமுறையையும் ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும் இருக்கிற நம்முடைய அடுத்த தலைமுறையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எல்லா சந்ததியும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே பரிசுத்த வித்து அசுத்த வித்துக்களோடு கலந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பரிசுத்த சந்ததி தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கே நாங்கள் ஜெபித்து வைக்கிறோம். எங்களுடைய சந்ததி தலைமுறை கர்த்தரின் வருகை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மானவர் இவர், ஆதியும் மந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Thank you Lord. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் பரிசுத்தர். இந்த உலகத்தில் உள்ள உங்க பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கும்போது எங்க மேல அன்பு கூர்ந்தீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உம்முடைய பரிசுத்தத்துக்கு விரோதமான செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீர். கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அடுத்த தலைமுறை ஒரு சுத்தமுள்ள தலைமுறையாய் உருவாக வைராக்கியமுள்ள வாலிபர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோப்பா. கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறதற்காய் நன்றி. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே ஆபிரகாமின் சந்ததி போல பரிசுத்த சந்ததியை உருவாக்கப் போகிறார். ஆண்டவர் வாலிபர்களோடு இடைப்படுகிற தேவன். அந்த வாலிபர்கள் ஞானமுள்ளவர்களாய் இருப்பதினால் அல்ல, அல்லது ரொம்ப முதிர்ந்தவர்களாய் இருப்பதினால் அல்ல, அவர்கள் ஆண்டவரை சரியாய் அறியாத பருவத்திலேயே ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். 18 வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு வேதமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்னை நம்பி இந்த விசுவாச வாழ்க்கையில் என்னோடு கூட ஆண்டவர் நடந்தார். ஆரம்ப நாட்களில் என்னுடைய சிறு சிறு சந்தேகங்களை எல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்ளாதபடிக்கு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து என்னோடு கூட பேசுவார், இடைப்படுவார். இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறையோடு ஆண்டவர் பேச வேண்டும். ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 1:6 அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. வசனம் 11. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். இந்த வேத பகுதியை படித்து பாருங்கள். எரேமியா 1 ஆண்டவர் பேச, எரேமியா பேச ஆண்டவர் பதில் கொடுக்க. எரேமியா ஒரு சிறு பிள்ளை, ஒரு வாலிபன். ஆனால் அவனை நம்பி ஆண்டவர் தீர்க்க தரிசன அழைப்பை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன், நான் பொங்குகிற பானையை காண்கிறேன் என்றெல்லாம் அவன் சொன்ன
அந்த வார்த்தையை கேட்டு என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எரேமியாவை உருவாக்குகிறார். என் அன்பான பெற்றோரே, வாலிப பிள்ளைகளே, நம்முடைய அடுத்த தலைமுறை தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகுகிற ஒரு தலைமுறையாய், தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு தலைமுறையாய் உருவாக வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் அப்படிப்பட்ட வாலிபர்களை, கர்த்தரோடு நடக்கிற வாலிபர்களை, பழகுகிற வாலிபர்களை ஆண்டவர் உருவாக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெற்றோராக, வாலிபர்களாக, அடுத்த சந்ததிக்காக ஆண்டவரே இந்த ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே ராஜா, அடுத்த சந்ததி உம்மை தேடுகிற சந்ததியாய் மாறட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உம்மை தேடட்டுங்கப்பா. ஆண்டவரே, அன்று சாமுவேலை பார்த்து சொன்னீரே, சாமுவேலே சாமுவேலே என்று சாமுவேல் பிள்ளையாண்டான், உம்முடைய சத்தத்தை கேட்டான் அல்லவா ராஜா. தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. உலக சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்கட்டுங்கப்பா. ஆண்டவரே, கேட்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, பிசாசின் குரலை கேட்கிறார்கள் அப்பா, உலகத்தின் சத்தத்தை கேட்கிறார்களப்பா. பலவிதமான சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இன்றைக்கு திருப்புங்கப்பா. ஆண்டவரே, உடைய சிறையிருப்பை திருப்புங்கப்பா. வாலிப பிள்ளையுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவீராக ராஜா. திருப்புங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்கப்பா. அன்று மோசேயை கூப்பிட்டீரப்பா, பயிரிட்டு கூட்ட தேவனே. ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர்தாமே இப்படி சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா. பயிரிட்டு அழுக ராஜா. ஆண்டவரே, இந்த மோசே முச்சரியில ஆண்டவரே உம்மை தரிசித்தது போல ராஜா, வாலிப பிள்ளைகள் எல்லாம் உம்மை தரிசிக்கட்டும், உம்மோடு பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, யோனாக்கு உம்மோடு நடந்தது போல ராஜா, எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் உம்மோடு கூட நடக்கட்டும் அப்பா. இந்த உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை அல்லவா ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த சந்ததிகள் ஆண்டவரே உலகத்தால் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே, ஒரு விசை இந்த பிள்ளைகளை பிணைப்பை விடுதலையாக்க முடியாமல் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தின் காரியத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துகள் அடிமைதனத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை வரட்டுன்னு சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் அப்பா. பரலோகத்தின் சத்தத்தை கேட்குமா ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய செவியெல்லாம் விருத்த சேதனம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அடுத்த தலைமுறை உம்மை தேடுகிற தலைமுறையாய் மாறட்டும். அடுத்த தலைமுறை உம்மை சேவிக்கிற தலைமுறையை மாறட்டும். அடுத்த தலைமுறை தகப்பனே உமக்கென்று சேவை செய்கிற தலைமுறை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் எழுப்புங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர்களை தாழ்த்தி ஊற்றுகிறோம் அப்பா, ஊற்றுகிறோம் தகப்பனே. இன்றைக்கு இப்போது அணுக்கிற நாட்களிலே ஆண்டவரே, உம்முடைய வருகையின் கடைசி நாட்களிலே ஒரு கூட்ட ஜனங்களே, ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளை எழுப்புவீர் ராஜராஜா. தானியேலை போல, ஷாட்ராக், மேஷாக், நெபேகா போல தகப்பனே எழுப்புங்கப்பா. நெகேமியாக்களை எழுப்புங்க. உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற நெகேமியாக்களை எழுப்புவீர் ராஜராஜா. தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலியா தீர்க்கனை போல எப்போதும் சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயெல்லாம் ஆண்டவரே உம்மை பற்றி ஆண்டவரே எரியட்டுங்கப்பா, எரியட்டு தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எம்மாவுடைய சீஷருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியது போல ராஜா, எங்கள் வாலிப பிள்ளைகளாம் இயேசுக்காக எரிக்கப்படட்டும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல எங்கள் ஒவ்வொரு வாலிப
பிள்ளைகளாம் அடுத்த சந்ததி உமக்காய் எழுந்து பிரகாசிக்கிற சந்ததியை கர்த்தர் இந்த நாட்களில எழுப்புவீராக. ஓ ரீலா சத்து ரிமிக்கரபோ ரீந்தலு ஷபரிமிக்கரபா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பிடித்து வைத்துகிற எல்லா இருளின் கிரிகளெல்லாம் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. எழும்ப முடியாதபடி கட்டப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. பிசாசு கட்டி வைத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அறுப்புண்டு போக முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒரு சேனையாய் உமக்காய் எழும்பி வைராக்கியத்தோடு நிற்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 அப்படியே கரங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம், இல்லை திருமணமாகி 4 பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன் பிறந்து 6 8 எத்தனை பேர் இருந்தாலும் அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள், பிறக்க போகிற பிள்ளைகள், என் குடும்பத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், இணைக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்கள் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் சந்ததியில் ஒருவரை கூட நாங்கள் இழக்க மாட்டோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நாங்கள் இழக்க மாட்டோம் ஆண்டவரே, இழக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறட்டும், உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நிற்கிரியை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், நிற்கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையும் கர்த்தர் இடைப்படுவீராக. ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு மகளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு கிராண்ட் சைல்டுடைய வாழ்க்கையில, கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவருடைய ரத்தத்தின் கீழாய் மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. செவிகள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தரோடு நடப்பார்களாக, அந்த வழியை கண்டுகொள்வார்களாக. தேவன் கிரியை செய்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனை ஜெபமாக இந்த பாடலை தேவனை ஏறெடுப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே பதில் தருவார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை காலைதோர்
புதிதாயிருக்கும். மனதுருகுகிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை காலைதோறும் புதிது. எங்கள் தலைமுறைகள் மேல் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் சந்ததியின் மேல் மனது உருகி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றுகிறவர். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ வாலிபர்களின் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அவரை சந்தித்து மீண்டும் பாவிகளாய் திரும்பி போனவர்கள் ஒரு சிலர் தான். ஆனால் இயேசு ராஜாவால் சந்திக்கப்பட்டவர்கள், தொடப்பட்டவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறார்கள். ஒரு வேத பகுதியில் ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3, 4, 5. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். ஒரு பெண் பாவத்தில் சிக்குண்டு கிடந்தவள் பிடிக்கப்பட்டு விட்டாள். அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு நாள் மறைமுகமான ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. ஆனால் இங்கே அவளுடைய வாழ்க்கை பகிரங்கமான வாழ்க்கையாய் மாறிவிட்டது. அவளுடைய பாவ செயல்கள் பகிரங்கமான செயலாய் மாறிவிட்டது. எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கற்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதுகிறார். அவருக்கு தெரியும் அவளுடைய வாழ்க்கை அன்றைக்கு மாற்றப்பட போகிறது என்று. எல்லாரும் கல்லெறியும் பொழுது இயேசு கல்லெறியவில்லை. எல்லாரும் குற்றம் சுமத்தும் பொழுது ஆண்டவர் இயேசு குற்றம் சுமத்தவில்லை. அவர் குனிந்து விரலினால் எழுதினார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு பெற்றோரே, உலகத்தில் எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் திசை மாறி தடுமாறி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வழி எது, நலமல்லாத வழி எது என்று தெரியவே இல்லை. பல தேசங்களுக்கும் நான் பயணிக்கும் பொழுது அங்கு எல்லாரையும் நான் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பேன். ஒரு கூட்டத்திற்கு போகும் பொழுதோ, பொது இடத்திற்கு போகும் பொழுதோ. ஒரு முறை ஒரு இடத்திற்கு போயிருந்த பொழுது ஒரு வாலிப பெண்ணை பார்த்தேன். அவளுடைய சரீரத்தில் உடை என்பது ஒரு 1/2 மீட்டர் கூட இல்லை. அப்படிதான் அவள் உடை அணிந்து பொது இடத்திற்கு வந்திருக்கிறாள். அது அவளுக்கு சகஜமா இருக்கிறது. அவளுக்கு கூச்சமாகவும் இல்லை, அச்சமாகவும் இல்லை. எனக்கோ அழுகை பீறிட்டு வந்தது. ஆண்டவரே, இவள் உம்மால் உருவாக்கப்பட்ட மகள், இவளை எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்படி இவள் இப்படி உடை அணிந்து வந்திருக்கிறாளே. அவளுக்கு அந்த உணர்வே இல்லை. ஏனெனில் இயேசுவை சந்திக்கிற வரைக்கு பாவம் செய்கிறவர்களுக்கு உணர்வே இருக்காது. இங்கே இவளும் கூட அப்படித்தான். கல்லெறிந்து கொல்லப்படும் அளவுக்கு அவள் பாவம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்த பிறகு அவள் வாழ்க்கையின் மாற்றத்தை பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 10-11 வாசிக்க விரும்புகிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இந்த பெண் இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரே, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற வார்த்தையின்படி அந்த பெண் பாவ மன்னிப்படைந்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டாள். இன்றைக்கு எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதையெல்லாமோ வாழ்க்கையில் மேன்மை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பிரியமானவர்களே, வாலிப பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் இருளிலே நடவாதபடி ஜீவ ஒளியை பின்பற்ற ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணலாம்.
ஜெபிக்கிற வேளையில் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பெண்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் சபையில் உள்ளவர்கள், உங்கள் பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற எல்லா பெண் பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அப்பா, பாவங்களை மன்னிக்கும்படியாய் வந்த எங்கள் மீட்பரே இயேசுராஜா, இந்த வேளையில கர்த்தாவே எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா வாலிப பெண் பிள்ளைகளெல்லாம் உங்க கரத்துல கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, உலகத்துல எத்தனையோ அடிமைத்தன பழக்கங்கள்லப்பா, சிந்தையினாலும் கர்த்தாவே வாழ்க்கையில கர்த்தாவே அநேக காரியங்களை நாடி ஓடி வாழ்க்கையில கர்த்தாவே அலைந்து திரிகிற பெண் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, தங்கள் வாழ்க்கையில எது சந்தோஷம் என்று அறியாதபடி கர்த்தாவே சினிமா மோகத்திலோ கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையில சரீரத்தை விற்று கர்த்தாவே பணத்துக்காய் ஓடுகிற பிள்ளைகள் கர்த்தாவே அநேக குடும்பங்கள்ல கர்த்தாவே இப்படியாய் தகப்பனே பிசாசானவன் பெண் பிள்ளைகளை கர்த்தாவே அலக்களிக்கிற காரியங்களை கேள்விப்படுகிறோமே, கர்த்தாவே காண்கிறோமே. இந்த வேளையில கர்த்தாவே எல்லா பெண் பிள்ளைகளும் தங்களுடைய நடையிலோ கர்த்தாவே தங்களுடைய உடையிலோ மாதிரியாய் மாறும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. கர்த்தாவே, அநேக குடும்பத்துல பெண் பிள்ளைகளினால கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோரை கர்த்தர் இந்த நாள்ல பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, படிக்கிற இடங்கள்ல வேலை ஸ்தலங்கள்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ராஜா உமக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பயத்தை பெண் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. தங்கள் வார்த்தையினாலும் நடக்கையினாலும் சாட்சி உள்ளவங்களா மாத்துங்கப்பா. கர்த்தாவே, உலக ஆசை பாசங்கள்ல கர்த்தாவே சிக்கி உலர்ந்து கர்த்தாவே தகப்பனே தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள், பணத்துக்காக பின்னால் ஓடுகிற பெண் பிள்ளைகள் கர்த்தாவே எல்லா இடங்களிலும் கர்த்தாவே அநேக குடும்பங்கள்ல கர்த்தாவே வற்புறுத்தப்பட்டு அது நிமித்தமாய் பாவத்தை சம்பளமாய் பெற்றுக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளையா இந்த நாட்கள்ல சுக போகங்கள்ல கர்த்தாவே வாழுவதற்காக தங்களை விற்று போட்டு கர்த்தாவே தகப்பனே அலைகிற பெண் பிள்ளைகள் இவர்களெல்லாம் கர்த்தர் இந்த வேளையில தொடுபடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கையில எங்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கல்லாய் மாற வேண்டுமே அப்பா. கர்த்தாவே, பெண் பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீங்க தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல பெண் பிள்ளைகள் மேல விசேஷித்த உங்க ஆசீர்வாதத்தின் கரத்தை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெண் பிள்ளைகள் இப்படி பாவங்கள்ல உலர்ந்து ஜெபிக்கிற எல்லா பெண் பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று கர்த்தாவே எத்தனையோ காரியங்கள்ல லயித்து போய் தங்கள் நேரங்களையும் கர்த்தாவே வீணாக்கி பணங்களை விரயமாக்கி பாவத்துக்காக ஓடுகிற இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. அப்பா, சந்திங்க தகப்பனே. அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே பரிசுத்தமாய் மாறும்படியாய், பரிசுத்தரே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் சொன்னீங்களே, இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த சந்ததியாய் மாற வேண்டுமே அப்பா. பரிசுத்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டுமே அப்பா. இந்த நாட்கள்ல அந்த பிள்ளைகளை நீர் உடைய ரத்தத்தினால கழுவுங்க. இப்படி பாவங்கள்ல அலைக்கழிக்கப்பட்டு கிடைக்கிற பெண் பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. உடைய கல்வாரி ரத்தம் அந்த பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும் ஐயா. பாவத்தில் இருந்தவர்கள் விடுதலையாகும்படியாய், ஓ பாவத்தின் சம்பளம் மரணங்கிறதை அறிந்து கொள்ள பண்ணுவீராக கர்த்தாவே. இந்த நாட்களில் இப்படியாய் பெண் பிள்ளைகள் அநேக காரியங்கள்ல பணம் சம்பாதிப்பதற்காய் ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் தடுத்து போடுவீராக ராஜா. கர்த்தாவே, பணத்துக்காய் ஓடுகிற பாவத்தின் நிமித்தமாய் பணத்தை சம்பாதித்து தங்கள் வாழ்க்கையை சுகபோகமாய் வாழ நினைக்கிற அநேக வாலிப பெண் பிள்ளைகளை இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிசாசின் இந்த கண்ணியில் இருந்து இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல அவர்கள் மனம் திரும்புவார்களாக. படிக்கிற ஸ்தலங்கள்ல பாவத்துக்கு பின்னால் ஓடி பணத்துக்காய் ஓடுகிற பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்துல. விசுவாச குடும்பங்களில் இருந்த பெண் பிள்ளைகள் இப்படியாய் அலைந்து திரிகிற காரியங்களை கர்த்தர் இந்த நாள்ல தடுத்து போடுவீராக ராஜா. உங்க வல்லமையுள்ள கரத்துல பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சரீரப்பிரகாரமான பாவங்களை மட்டுமல்ல, சிந்தையில் பாவங்கள், இன்னும் சோஷியல் மீடியா மூலமாக எவ்வளோ தவறான காரியங்களில் சிக்கி கிடக்கிறவர்களை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறப்பா. நன்மைக்கு ஏதுவான சோஷியல் மீடியா அந்த நாட்களில் தீமைக்கு ஏதுவாய், நரகத்திற்கு ஏதுவான ஒரு உபகரணமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தவறாக தயாரிக்கப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரை காரியங்களும் தடுக்கப்படுவதாக, வாலிபர்களை திசை திருப்பும்படி
ஆண்டவரே தயாரிக்கப்படுகிற எல்லா ஆப்ஸும் ஆண்டவரே இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் பேன் பண்ணப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நல்ல தலைமுறையாய் உருவாக வேண்டிய வாலிபர்களை தீவிரவாதிகளாய் ஆண்டவரே தீயவர்களாய் மாற்றுகிற எல்லா ஆப்புகளும் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த தலைமுறை உருவாகாதபடிக்கு எழும்பி நிற்கிற எல்லா சோதனையான காரியங்கள், பாவத்திற்கு ஏதுவான காரியங்களிலிருந்து எங்க தலைமுறையை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் வாலிபர்களை நேசிக்கிறவர், அன்பு கூறுகிறவர். அந்த வாலிபன் மேல் அன்பு கூர்ந்து என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய தலைமுறையை ஆண்டவர் எழுப்புவார், மாற்றுவார், திருப்புவார். பெரிய மாற்றங்கள் வருகிற நாட்களில் வரும். கடைசியாக ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். உள்ளம் கவர்ந்த ஒரு வாலிபன். அவன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பலியாக வார்க்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். வசனம் சொல்கிறது, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஸ்தேவானுக்கு இருந்த வேத அறிவு, அவன் இருதயம் வசனத்தின் மேல் பற்றுதலாய் இருந்தது. வரிசையாய் ஆதியாகம புஸ்தகம், யாத்திராகம புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் எல்லாவற்றிலும் இருந்து வசனங்களை எடுத்து எடுத்து இந்த வாலிபன் பிரசங்கிக்கிறான். முடிவிலே கர்த்தராகிய இயேசுவே, உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனை கல்லெறியும் பொழுது அவன் அலறவில்லை. அவனை கல்லெறியும் பொழுது எரிந்தவர்களை தூஷிக்கவில்லை. அவனை கல்லெறிகிற அந்த கடைசி நேரத்திலும் அவன் கர்த்தராகிய இயேசுவை தொழுது கொண்டு இரத்த சாட்சியாய் மாறித்தான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். நாம் ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தேவன் இப்படி எழுப்பட்டும். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, ஆண்டவரே வாலிபர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஸ்தேவானை போல வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி கால ஸ்தேவான்களை கர்த்தாவே, உமக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஸ்தேவான்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் எல்லா தேசத்திலும் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தர் இந்த நாட்டில் நீர் வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வசனத்தை குறித்த ஒரு வைராக்கியம், வேதத்தை குறித்த ஒரு வைராக்கியம், உடைய வார்த்தையை குறித்த ஒரு வைராக்கியத்தை அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த நாட்களிலே கர்த்தாவே வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய ஒவ்வொருடைய இருதயமும் வசனத்துக்கு நேராய் திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பட்டும் அப்பா. எல்லாருடைய இருதயங்களும் வேத வசனத்தை பற்றி ஆண்டவரே இருக்கிற இருதயமாய் ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் வாலிப நாட்களில் ஆண்டவரே ஸ்தேவானை போல ஆண்டவரே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வேதத்தையும் உம்முடைய வசனத்தையும் ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்கக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உலகத்திற்கும் பாவத்திற்கும் பின்பாக போகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் பற்றி இழுப்பீராக. கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் இழுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு சந்ததிகளை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததி கர்த்தருக்காய் நிற்கிற சந்ததியாய் இருக்கட்டும். அடுத்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய்
இருப்பதாக. அடுத்த சந்ததி எந்த சூழ்நிலையில கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி நிற்கிற சந்ததியாய் இந்த நாட்கள்ல எழுப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் என்ற வார்த்தையின்படியே உங்க சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. சேவானின் சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. இரத்த சாட்சிகளின் சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. எந்நேரத்திலும் எந்த காலத்திலும் பரிசுத்தமாய் நிற்கிற ஒரு சந்ததியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு எழும்புவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எழும்புவதாக, ஒவ்வொரு சபையிலிருந்தும் எழும்புவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் இன்றைக்கு எழும்புவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. தேவ பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தேவானை போல மற்றவர்களை மன்னிக்கிற வாலிபர்களை இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடைசி கால ஸ்தேவான்கள் இந்த நாட்களில் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய மரணமே வந்தாலும் கர்த்தருக்காக, அன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கிற வாலிபர்களை இன்றைக்கு எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவன் போகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களை எழுப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்த வைராக்கியம் உள்ள சந்ததிகளை கர்த்தர் இந்த நாட்களில, இந்த கடைசி காலத்துல, அடுத்த சந்ததியில நீங்க எழுப்புவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். பெரிய கிரியைகளை, பெரிய மாற்றங்களை நீங்க தரப்போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டிருக்கிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நாம் பாரத்தோடு ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபமும் பரலோக தேவனுடைய சன்னிதானத்தில் சென்று சேர்த்திருக்கிறது. கண்ணீரோடு ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே அடுத்த தலைமுறை ஆண்டவர் எழுப்புவார். இப்பொழுதும் உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளோடு கூட இருக்கிற பிரச்சனைகளினால் போராடி வாழ்க்கையில கஷ்டத்தில் இருக்கிற பெற்றோரை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நம்பிக்கையை கொடுக்கிற தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு தரும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் ஜெபங்களை தேவனிடத்தில் ஏறெடுங்கள். நாம் வார வாரம் இதை போல ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த நாடுகளிலிருந்து, எந்த நாட்டிலிருந்து இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும் உங்கள் நாட்டிற்கென்று ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் எழுப்ப உங்களால் முடியும். பைபிள் கால்ஸ் ஊழியம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் இப்படிப்பட்ட ஜெபங்கள் எழுப்பப்பட வேண்டும். சிங்கப்பூர் தேசத்திலே ஒரு வாரத்தில் 300 பேர் கூடி வாரம் ஒரு முறை அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறார்கள். மலேசியாவில் ஜெபிக்கிறார்கள். மற்ற எல்லா நாடுகளிலும் ஜெபிக்கிறவர்களை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஐரோப்பிய நாடுகளிலோ, ஆப்பிரிக்கா தேசத்திலோ, கனடாவிலோ அல்லது தென் அமெரிக்காவிலோ எங்கோ ஒரு இடத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பகுதியில், உங்கள் மொழிகளிலேயே நீங்கள் ஒரு ஜெபத்தை துவங்கலாம். ஒருவேளை தமிழில் தான் துவங்க வேண்டும் என்றல்ல, ஆங்கிலத்தில் துவங்கலாம். வேறு உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் ஒரு ஜெபத்தை துவங்கலாம். இல்லை, உங்களுக்கு தெரிந்தவர்கள் பிற தேசங்களில் இருப்பார்கள் என்றால் இந்த தரிசனத்தை அவர்களுக்கு சொல்லி நீங்கள் இந்த தரிசனத்திற்காக அவர்களும் நின்று ஜெபத்தை துவங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஒரு 2 வருஷத்திற்குள் முழு உலகத்திலும் உள்ள எல்லா நாடுகளிலும் இப்படி ஜெபங்கள் துவங்கப்பட வேண்டும் என்று நான் ஆதங்கப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். இதற்காக முயற்சி எடுக்கிறேன். சந்திக்கிற மக்களிடத்திலெல்லாம் சொல்கிறேன், உங்கள் தேசத்தில் இப்படி ஒரு ஜெபத்தை துவங்குங்கள் என்று. முழு உலகத்திலும் அக்கினி தீபம் ஏற்றப்படும் பொழுது கார் இருள் விலகும், வெளிச்சம் பிரவேசிக்கும், வாலிபர்கள் மீட்கப்படுவார்கள், கர்த்தரை அறிவார்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவகுமாரனே, ராஜாதி ராஜாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க திரு சன்னிதானத்திலே வந்து இந்த ஜெபங்களை எல்லாம் இடத்தில் ஏறெடுக்க எங்களுக்கு கொடுத்த பலனுக்காய், கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தாருக்காக, பெற்றோருக்காக, பெரியவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
அவர்கள் வீடுகளிலே எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே தேசத்தை கலக்குகிறவர்கள் புறப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாலிப பெண் பிள்ளைகளை எழுப்புங்கப்பா, வாலிப ஆண் பிள்ளைகளை எழுப்புங்க. குழந்தைகளாய் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் உங்க இரத்தத்தின் பாதுகாப்பை முத்திரையை வைத்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்களில் உனக்கு தீர்க்கர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற தகப்பனே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. பொல்லாத பாவ வழிகளுக்கும் பிசாசின் திட்டங்களுக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி கண்ணின் மணி போல காத்துக்கொள்வீராக. எல்லா பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் ஜெபித்திராத அளவு தங்கள் பிள்ளைகளுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிற பெற்றோராய் இவர்களை மாற்றுங்கப்பா. யங் பேரண்ட்ஸா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்ப்பதில் இருக்கிற சிரமங்களிலேயே தங்கள் நேரத்தை கழித்து விடாதபடி பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற பெற்றோராய் அவர்களை மாற்றுங்க. கணவன் மனைவியாய் இணைந்து கரம் கோர்த்து தங்கள் சந்ததியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. வாலிபர்களாய் இருக்கிறவர்கள் இப்பொழுதிருந்தே தங்கள் எதிர்கால சந்ததிக்காய் ஜெபிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றும்படியாய் ஜெபம் பண்றப்பா. உங்களுக்கு நன்றி. முதிர் வயதிலுள்ள தகப்பன் தாய்மாருக்காய் ஜெபிக்கிற பாரத்தோடு தங்கள் அந்திய காலங்களிலே தங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காய் திறப்பில் நிற்கிற தகப்பன் தாயாய் அவர்களை மாற்றுங்கப்பா. முழு உலகத்திலும் இந்த NGP ஆண்டவரை துவங்கப்படுவதாக. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் உலகம் முழுவதிலும் துவங்கப்படுவதாக, எல்லா நாடுகளிலும் துவங்கப்படுவதாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் இடங்களிலே நீங்கள் துவங்கி இருக்கிற ஜெபங்களை தொடர்ந்து தைரியத்தோடு ஜெபத்தோடு செய்யுங்கள். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெப குறிப்புகளை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சீக்கிரத்தில் அது ஒரு புத்தகமாக கூட வெளியே வரலாம். அது வெளியே வரும்பொழுது அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆகவே அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதிகளிலே நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வீர்கள் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களை நாங்கள் குறித்து வைத்து உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒருவேளை இதை தாங்க முன்வருவீர்கள் என்றால் தாராளமாக வரலாம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் தேவன் இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தார். அடுத்த வாரத்தில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க அவளோடு காத்திருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.